சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். 145 சங்கீதம், 145 சங்கீதம் 14வது வசனத்தை இன்றைக்கு காலை தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 145 சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தேவன் அவர் செய்யும் காரியம், அன்பாக இருக்கிற தேவன் செய்கிற காரியம் என்ன என்பதை குறித்து இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லாரும் ஒரு தடவை என்னோடு கூட சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. 2 வார்த்தை தேவனை குறித்து சொல்லுகிறது. ஒன்று, அவர் தாங்குகிறார். 2, அவர் தூக்கி விடுகிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருப்பதிலிருந்து ஒரு மாற்றத்தை தேவன் தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால், கர்த்தர் விழுகிறவர்களை ஆண்டவர் தாங்குகிறாரா? ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடியிலிருந்து சில நேரங்களில் தவறி விழுகிற ஆட்களை நீங்க பார்த்திருப்பீங்க. காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல் தடுமாறி விழுந்தவர்கள், காப்பாற்றுவதற்கு எல்லாரும் தாங்குவதற்கு யாருமே இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போய் இருக்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி, நாம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 1.5 வயசுல 2 வயசு இருக்கும் ஒரு பையன் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், வெளிநாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா பிடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க, திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன டேபிள் இருக்குது, இதே மாதிரி ஒரு ஜன்னல் வந்து கிளாஸ் போட்டது, வெறும் இந்த மாதிரி கிரில்லாம் கிடையாது, ஓப்பனாக இருக்குது. அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கிறது. அந்த டேபிள் மேலே கொண்டு அந்த அம்மா உட்கார வச்சுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்குறாங்க. அவங்க அந்த பக்கம் போகிறதுக்குள்ள அந்த குழந்தை இப்படி மல்லாக்க அப்படி சாஞ்சுது, பின்னால் அப்படியே விழுந்துச்சு. விழுந்தா 4வது மாடி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரம் இந்த அம்மா கரெக்டாக விழுகிறதுக்கு ஓடுறாங்க, விழவும் ஓடி போகிறாங்க, கத்துறாங்க. மெயின் ரோடு, அந்த ரோட்டு ஓரமாக தான் அந்த பில்டிங் இருக்குது. கீழே போன ஒரு மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டோன்னே எட்டி பார்க்குற குழந்தை நேரம் மேலேருந்து கீழே வருகிறது. ஒடி போய் தாங்குற அந்த குழந்தைய தாங்கி அந்த குழந்தையை காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுகிற யாவரையும் தகப்பன் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் விழுந்தோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு காரணம் என்னவென்றால், அந்த வசனத்தோட வாசிக்கிற அப்பதான் உங்களுக்கு புரியும் பாருங்க. சங்கீதம் 118 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 118:13 வாசிக்கலாம். நான் விழும்படி நீ என்னை, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ வாழ்க்கையில மேலே வருவதற்கு எத்தனையோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்து இரவும் பகலும் பாடுபட்டு மேலே வருகிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உன்னை மேலே இருந்து தள்ளுவதற்கு ஒரு சத்துரு எப்பொழுதும் உன்மேல் கண் வைத்துக் கொண்டே இருக்கிறார். கவனமாயிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை கீழே தள்ளுவதற்கு
மேல் இருக்கிற உன்னை சத்துரு கீழே தள்ளுவதற்கு அவன் உன்மேல் கண் வைத்தவனாய் சுற்றி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நீ அழிந்து போக வேண்டும் என்பதற்காக சத்துரு எப்பொழுதும் வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். அல்லேலூயா. இந்த காலவேளை ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அப்படி ஒருவேளை நீ தள்ளப்பட்டு இருப்பாயானால் இந்த காலை சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்கதான் இந்த மாதத்திலே தேவன் செய்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விழுகிற பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுகிற பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்று ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில தேவ பிள்ளைகளை சத்துருவானவன் தள்ளுகிறான். அவன் எப்படி தள்ளுகிறான் என்று சில நேரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் உணர்வில்லாத நேரங்களில் கர்த்தர் நம்மை உணர்த்தின போது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கொஞ்சம் செவியை விலக்கி நிற்கும்போது சத்துரு தள்ளிவிடுகிறான். தேவனோடு வாழ்ந்த ஒரு மனுஷன், கர்த்தரோடு தேவ பக்தியாய் கரம் பிடித்து வாழ்கிற ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் மாடியில அவன் உலாத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரோடு முகமுகமாய் வாழ்கிறவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், அநேக தீர்க்க தரிசனங்களை எழுதினவன், கர்த்தருக்கென்று அநேகம் பாடல்களை பாடினவன், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துக்குள் இருக்கிறதே, நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுகிறேன் என்று ஏங்கினவன். கவனிங்க, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு ஆடுகளுக்கு பின்னால் அலைந்தவன் அவன் தேவ பக்தியை கண்டு அவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று அறிந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த அவனை ஆண்டவர் எடுத்து சிம்மாசனத்திலே ஆண்டவர் அவனை அமர்த்தினார். கர்த்தர் அவனை இஸ்ரவேலிலே தலைவனாக உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. நீ உயர்ந்திருப்பது எப்பொழுதுமே சாத்தானுக்கு பிடிக்காது. நல்ல கவனமா இரு. அல்லேலூயா. எந்த வழியிலாவது உன்னை கீழே விழத்தள்ள வேண்டும் என்று சத்துரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் விழுந்தவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. அவன் விழுந்து போனவன். அவனை ஆண்டவர் தாங்கவும் இல்லை, அவனை தூக்கவும் இல்லை. ஏனென்றால் அவன் மனிதன் அல்ல, அவன் தூதன். ஆமென். அவன் மனிதன் அல்ல, தூதன். அவனுக்கு பசி கிடையாது, அவனுக்கு இரத்தமும் மாமிசமும் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது பாருங்க. என்ன சொன்னானா? உன்னதத்திற்கு ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் உள்ள அவருடைய கூடாரத்தில் வீற்றிருப்பேன், தேவனுக்கு ஒப்பாவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எந்த விதத்தில் உருவாக்கி இருக்கிறாரோ நீ அங்கேயே இரு. அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திரு. எப்பொழுது அவனுக்கு பெருமை வந்ததோ அப்பொழுது கர்த்தர் அவனை வானத்திலிருந்து கீழே விழும்படி தள்ளினார். அல்லேலூயா. அவனை தூக்கி எடுக்கல, அவனை தாங்கல. ஆனால் தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், மாம்சத்திலும் இரத்தத்திலும் உண்டாக்கப்பட்டவர்கள், சத்துருவினுடைய வஞ்சகத்தில் விழுந்து போன இவர்களை தூக்கும்படி ஆண்டவர் திட்டங்களை வகுத்தார். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இப்போ உலாத்தி கொண்டிருக்கிறான். நீங்க நல்ல கவனிங்க. பிசாசானவன் எப்பொழுதும் நம்ம மேல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதுல நுழைஞ்சிருவான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. அவன் யார் மூலமாவது வருவான். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை,
உன்னை வந்து அவன் டச் பண்ண முடியாது. நல்லா விளங்கிடுங்க, உன்னை தொட முடியாது. உயரத்தில் இருக்கிற உன்னை அவன் பிடித்து தள்ள முடியாது. ஆனால் தந்திரமா வேலை செய்வான். உன் மனைவியின் மூலமா தள்ள வைப்பான், உன் சகோதரன் மூலமா தள்ள வைப்பான், உனக்கு நெருங்கினவர்கள் மூலமாய் தள்ள வைப்பான். அவன் உன்னை தொட முடியாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ உலாத்தி கொண்டிருக்கிறான். தூரமாய் இன்னொரு சகோதரியானவள் அவள் குளித்து விட்டு அவள் மாடியில் வந்து தலையை காய போட்டுட்டு இருக்கிறான். இவன் அவளை ஏறெடுக்கிறான். தாவீதுக்கு அந்த நாட்கள், அது அந்த பழைய ஏற்பாட்டு காலம் பாருங்க, 4-5 மனைவிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவளை கண்ணேறிட்டு பார்த்தபோது அவள் மேல் இவளுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு ஆசை, மோகம் உண்டாகிறது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னவன் இந்த தாவீது. ஒரு நாளைக்கு 3 முறை 5 தடவை தேவசபையில் ஜெபிக்கிறவன், குறித்த ஜாமத்திற்கு முன்பு எழுந்திருந்து வேதத்தை வாசிக்கிறவன். ஆனால் அதுதான் சோதனை காலம். அவனுடைய மனசுல ஒரு உணர்வு வருகிறது. ஏன்னா ராஜா பாருங்க, அவ வேணும்னு நினைக்கிறான். நான் சொல்லுகிற ஆண்டுடைய பிள்ளை கவனமா இரு. நீ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், நீ எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உனக்குள்ளே, நான் சொல்லுகிறேன், வேதத்தின் பிரமாணம் உனக்குள்ளே நீ படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டும் போதும். அந்த ஆவியானவர் உனக்குள்ளே பேசிட்டே இருப்பார். நோ பார்க்காதம் பார், அல்லேலூயா. உன் முகத்தை திருப்பு, வேண்டாம் பார். அவருடைய சத்தத்தை இங்கே கேட்டு நீ உடனே செயல்படுவாயானால் சத்துரு உன்னை ஒரு நாளும் ஜெயிப்பதில்லை. நீ ஒரு நாள் விழுந்து போவதில்லை. அவன் ஒரு நாள் உன்னை தள்ளி விட முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டும், நான் கேட்கிறேன், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருக்கிறார். பேசியிருப்பாரா இல்லையா? பிறனுடைய மனைவியின் மேல் இச்சையாதிருப்பாயாக, நியாயப்பிரமாணம் தெரியுமா? தெரியும். ஆனா அந்த அந்த பேசப்பட்டாலும் அதை தள்ளிவிட்டு இச்சைக்கு அதிக இடம் கொடுத்து அதை மேலோங்கி நிற்பதற்கு அனுமதிக்கிறோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனை. நீ மொபைலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆகாத காரியம் என்று ஆவியானவர் சொல்லும்போது நீ கடந்து போய்விட்டால் நீ விழவே மாட்டாய். நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பதனால இன்னும் ஆண்டவர் கிருபைகளை தருகிறார், இன்னும் நீ ஆசீர்வதிக்கிறார், இன்னும் உன்னோடு பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அவளை பார்த்த உடனே இவனுக்குடைய ஆசை வருகிறது. தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறான். அவனுக்குள் ஏற்படுகிற அந்த தெய்வீக சத்தத்தை புறக்கணிக்கிறான். தன் வேலைக்காரர்களை அனுப்பி அவளை விசாரிக்க சொல்லுகிறான். விசாரித்தார்கள். உரியாவின் மனைவி என்று கேள்விப்பட்டான். அவளை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான். அல்லேலூயா. இவா யார் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அகித்தோப்பேல் அப்படின்னு ஒரு சிநேகிதன் இருக்கான் தெரியுமா? உயிர் நண்பன், சிநேகிதன். அவனுடைய குடும்பத்தில் உள்ளவா தான் அந்த உரியாவினுடைய மனைவி. அவளை அழைத்து கொண்டு வரும்படி சொன்னான். அவளோடு தகாத உறவை வைத்து கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதே அவன் இருந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்தான். இதை பின்னால ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபையினாலே, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, விழுந்துட்டான். அவன் குடும்பம் விழுந்தது, அவனுடைய அரச சிம்மாசனம் விழுந்தது, எல்லா அதிகாரங்களும் விழுந்து போனது. பிற்காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து, அல்லேலூயா. விழுந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ என் சத்தத்திற்கு செவி கொடாமல் என்னை புறம்பே தள்ளி உரியாவை கொன்று அவன் மனைவியை நீ உனக்கு எடுத்துக்கொண்டபடினாலே பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் யுத்தங்கள் நேரிடும். அல்லேலூயாவா. அரச பதவியை இழப்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த சத்தத்தை தீர்க்கதரிசி மூலமாய் பேசின வார்த்தையை கேட்ட பிறகு இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து பாவ மன்னிப்புக்காய் அழுகிற அந்த கதறலின் ஜெபம் 51ஆம் சங்கீதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை கிருபையாய் மன்னித்தபடினாலே, விழுந்த அவனை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தபடினாலே, பிற்காலங்களிலே தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார். நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதானவைகளை சீர்படுத்தி அதை நான் முந்தின சீருக்கு கொண்டு வருவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் ஒருவேளை நீ ஸ்தோத்திரம், ஒருவேளை நீ விழுந்திருப்பாயானால், ஒருவேளை தாவீதை போல இடறி இருப்பாயானால், கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், நான் விழுகிறவனை தாங்கி, ஆமென் சொல்லுங்க, விழுகிறவனை தாங்கி மடங்கடிக்கப்பட்டவனை, மடங்கடிக்கப்பட்டவனை. அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட ரொம்ப தெளிவாய் பேசினார். 2 காரியம். ஒன்று, மேலே இருந்து விழும்போதே கர்த்தாவே என்று கதறுகிறவனை கர்த்தருடைய கரம் தாங்குவதாக. ஆமென், அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 94:18. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா, என் கால், சொல்லுங்களேன், என் கால் எங்கே? ஏதோ ஒரு இடத்தில் அது என்ன பண்ணுகிறது? சொல்லுங்க. அது சினிமாவில் சறுக்கும், இல்ல உலகத்தில் சறுக்கும், பண ஆசையில் சறுக்கும், மேட்டிமையில் சறுக்கும். எங்க ஒரு இடத்துல அது சறுக்கும் போது உடனே உணர்வடைந்து கதறுகிறான் தெரியுமா? அல்லேலூயா. பேதுருவை போல கதறுகிறானே, ஐயா என் கால் சறுக்குகிறது, எங்கேயோ நான் இடறிவிட்டேன் தெய்வமே என்று கதறுகிறானே. அப்படி கதறும் போது விழுகிறவனை கர்த்தர் என்ன பண்றாரா? தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. தம்முடைய கரங்களால் தாங்குகிற தேவன். தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில நீ விழுந்தால் உன்னை விழும்படி ஒருவன் தள்ளுகிறான். சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்லா சமாதானத்தோடு குடும்பங்கள் ஐக்கியமா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. சிலருக்கு பிடிக்காது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே சிலருக்கு வயிறெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நல்ல ட்ரெஸ் பண்றீங்க, வாழ்க்கையில உயர்ந்து கொண்டு போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்க எப்ப விழுவீங்கன்னு அவன் நினைப்பான். ஒண்ணு, அதே உலக மனுஷனா இருந்தா செய்வினைகளை வைப்பான், பில்லி சூனியம் வைப்பான், உன்னை கீழே தள்ளுகிறதற்கு. அல்லேலூயாவா. நான் அந்த காலவேளை சொல்லுகிறேன், அப்படி நீ தள்ளப்படுவாயானால் கர்த்தரை நோக்கி அபயமிடு. ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு பாடல் இல்லை? கதறி நான் கூப்பிட்டேன், கதறி நான் கூப்பிட்டேன், என் குரல் கேட்டீரே, தூக்கி எடுத்தீரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்னை தூக்கி எடுத்தீரே. நான் சொல்றேன், அப்படி நீ அப்படி அப்படி கால் இடறி ஏதோ ஒரு இடத்துல கால் இடறி விழுகிறாய், நான் சொல்றேன், உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி அபயமிடு. பொருளாதாரத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, பண கஷ்டத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, ஆண்டவரை ஆராதிக்கிறது நிமித்தமாய், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து இந்த தேவனை நீ ஆராதிக்கிற நிமித்தமாய் குடும்பத்தில் இது உன்னை தள்ளி விடுகிறார்களோ, நான் சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவருடைய கரம் உன்னை தாங்கும். அல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை தாங்கும். மனிதர்கள் உன்னை தள்ளி விடுகிறார்கள் என்று ஒரு நாள் கவலைப்படாதே. மனிதர்கள் உன்னை தள்ளத்தான் செய்வார்கள். ஏனென்றால் இந்த உலகம் பிசாசுக்குள் விழுந்து கிடக்கிறது. ஆமென். நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் இந்த உலகம் சந்தோஷப்படும். நீ குடிகாரனாய் இருந்தால் இந்த உலகம் சந்தோஷப்படும். நீ வெறுமையானவனாய், பணம் இல்லாதவனாய், தரித்திரனாய், அவங்கிட்ட போய் கடன் கேட்கிறவனாய் இருந்தால் இந்த உலகம் சந்தோஷப்படும். ஆனால்
நீ ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடியை விட்டு விட்டாய், கெட்ட பழக்கங்களை விட்டு விட்டாய், இப்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாய். நீ யாரிடத்துல கடன் வாங்கினாயோ அவர்களுக்கே கொடுக்கத்தக்கதாக நீ உயர்த்தப்பட்டு இருக்காய் என்றால் உன்னை தள்ளுகிறதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பான். இந்த உலகம் உன்னை எப்பொழுதும் தள்ள அது ஆயத்தமாக இருக்கும், ரெடியா காத்து கொண்டு இருக்கும். நான் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளையே, இந்த உலகம் அப்படி ஒருவேளை உங்களை தள்ளினால் கவலைப்படாத, உன்னை தாங்குகிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு காலங்களில் தேவன் மேல அன்பு வச்சிருந்தீங்க, இன்னைக்கு அந்த அன்பு எங்கே? எவ்வளவு ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெப ஆவி எங்கே? ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய ஓடினோம், இன்றைக்கு அந்த வாஞ்சை எங்கே? ஏதோ ஒரு இடத்தில் நீ விழுந்து கிடக்கிறாய், ஏதோ ஒரு இடத்துல நீ மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறாய். ஸ்தோத்திரம். அந்த வசந்த கவனிங்க, கர்த்தர் விழுகிற யாவனையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். விழுகிறவன் ஐயா என் கால் இடறுகிறது என்று அவன் கதறும்போது அவன் கீழே விழுவதற்கு முன்பே கர்த்தர் என்ன செய்கிறாரா? தாங்குகிறார். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தாவீதை போல துணிகரமாய் பாவம் செய்து கீழே என்ன பண்ணிட்டாங்களா? விழுந்து கிடக்கிறாங்க. மடங்கடிக்கப்பட்டு என்றால் சத்துருவால் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, எழும்ப முடியல, ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள் பிரகாசமாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்த எனக்கு விழுந்து கிடக்கிறேன், என்னை யார் தூக்கி விடுவார் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை, அல்லேலூயா, மடங்கடிக்கப்பட்டவர்களை, எழும்ப முடியாமல் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிற உன்னை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்பதாக ஒரு காட்சியை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் பார்த்தேன். ஒரு இந்த வரி குதிரையினுடைய ஒரு குட்டினா ரொம்ப சின்ன குட்டில ஓரளவு மீடியமாக இருக்கு. அதை ஒரு சிங்கம் விரட்டி அதை கழுத்தை பிடிச்சிருச்சு, கழுத்தை பிடிச்சி கீழே போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குது. அது கத்துது, மடங்கடிக்கப்பட்டு கீழே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ஜீவன் பெயரும், இதற்கு அது ஆகாரம் ஆயிரும். இந்த சத்தத்தை கேட்ட அந்த தாய் வரி குதிரையால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு சிங்கத்தை வரி குதிரையால் ஜெயிக்க முடியுமானா முடியாது. ஆனா அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த தாய் பாசம் இருக்கு இல்லையா, அது ஓடி வருது, வந்து அந்த சிங்கத்தோட கடந்து போராடி அந்த தலையை விட்டு அந்த வாயில இருந்து தட்டுது, அடிக்குது, அடிச்சு காப்பாத்திருச்சு. அடிச்சது வாயில இருந்து விட்டுருச்சு, குட்டியை விட்டுட்டு தாயை பிடிக்குது. அந்த ஏன்னா அந்த வரி குதிரைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது சிங்கத்துக்கு நேராக அப்படி திரும்பி நின்றுட்டு பின்னத்து காலால் ஒரு அடி அடிச்சது பாருங்க, சிங்கத்தினுடைய தாடையில் பட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துருச்சு. அல்லேலூயா. குட்டியை கூட்டிட்டு அவன் சொல்லுங்க, கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு மிருகத்திற்கு இத்தனை அன்பை தேவன் தந்திருப்பாரே, ஆனால் தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுகிறதற்கு ஆண்டவர் அந்த ஒரு மிருகத்திற்கு தேவன் அத்தனை அன்பை கொடுத்திருப்பாரானால், அன்பாவே இருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிற கர்த்தர் விழுந்து போன உன்னை, மடங்கடிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் விட்டு விடுவாரோ என்று கேட்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பார் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசும்போது சொல்லுகிறார், வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், கவனிங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்? நீ விழுகிறதுக்கு முன்னால நீ எங்க இருந்த? நீ விழுகிறதுக்கு முன்னால் எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருந்தார்? மணவாட்டி, மகன், மகள், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு சிநேகிதன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருந்தார் இல்லையா? ஆனால் உலக காரியங்கள் ஏதோ ஒன்று உன்னை அங்கிருந்து இழுத்து விழ பண்ணிற்று. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பினக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்து மறுபடியும் முந்தின இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வைக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயாவா. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்? ஆனா பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன கவனிங்க, பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னை விழுகிறதுக்கு தள்ளி விட்டு விட்டு பிசாசு சொல்லுவான், நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த, விழுந்துட்ட, இனி அவ்வளவுதான், நீ நிரந்தரமா எழும்ப போகிறதே இல்லை என்று சொல்லுவான். இது பிசாசனுடைய பொய், சுத்த பொய். கர்த்தர் சொல்கிறார், நான் விழுந்தவனை, இல்லாவிட்டால் மடங்கடிக்கப்பட்டவனை நான் தூக்கி எடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. மகனே, மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்குவார்னு சொல்றேன். ஆமென். நீ எந்த நிலைமையில விழுந்தாலும் சரி, இன்றைக்கு தேவனிடத்தில் மனம் திரும்பு. இன்றைக்கு அவர் உன்னை தூக்கி எடுப்பதற்கு அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் உனக்கு நேராக நீட்டப்படும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை இன்றைக்கு தூக்கி எடுப்பாராக. பொருளாதாரத்தில் விழுந்து கிடந்தாலும் அங்கிருந்து தூக்கி எடுப்பாராக. உளையான சேற்றில் விழுந்து போனாயோ அங்கிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாமா? வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகம், எரேமியாவின் புத்தகம். இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசித்து விடுங்களேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமோஸ் 5:2. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை, இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனமாய் கவனிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை, சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், புத்தி உள்ள கன்னிகை. ஆமென். அவள் விழுந்து கிடக்கிறாள், ஒருபோது எழுந்திருக்க மாட்டாமல் கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை, தூக்கி விடுவார் இல்லை, அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மடங்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறவனை நான் தூக்கி எடுப்பேன். அல்லேலூயா. இன்னொரு நல்ல வசனம், எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் சொன்னது, ஆகையினால் நமது விசுவாசத்தோடு தியானிக்கலாம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள், சொல்லுங்களேன், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, என் தேவ பிள்ளையே, விழுந்தவர்கள் திரும்ப எழும்புகிறது இல்லையோ, உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இன்றைக்கு திரும்ப ஆண்டவர் உன்னை எழும்ப பண்ணுவார். நீ விழுந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி விடுவாராக. அல்லேலூயா. விழுந்தவர்கள் எழும்புகிறது இல்லையோ, எழும்பு மகனே, சீயோனே எழும்பு. உன் பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி விடுவாராக. மறுபடியும் கர்த்தர் உனக்கு ஜெப ஆவியை தந்து ஜெபிக்கிறதற்கு உன்னை தூக்கி விடுவாராக. பரிசுத்த வாழ்க்கையில நீ வாழ்வதற்கு உன்னை தூக்கி விடுவாராக.
ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறதற்கு உன்னை தூக்கி விடுவாராக. தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் முதல் வாரம் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி ஒருபோதும் நீ விழுந்து போகாதபடி உன் கால்களை ஆண்டவர் மான்களின் கால்களைப் போல ஸ்திரப்படுத்தி உன்னுடைய அறையை கர்த்தர் தம்முடைய பலத்தால் இடைக்கட்டி உன்னை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக. நான் சொல்லுகிறேன், நீ இனி ஒருபோது விழுந்து போவதில்லை. விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல பலமாய் விசுவாசித்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனி ஒருபோது விழுந்து போவதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை தூக்கினேன், இனி ஒருபோது நீ விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்தவர்கள் எழும்புகிறது இல்லையோ, உன்னால எழும்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. நீ கொஞ்சம் ட்ரை பண்ண போதும் உன்னை கையை பிடிச்சு தூக்கி விடுகிறதுக்கு கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். நீ எழும்பணும் என்று ஆண்டவர்கிட்ட நீ உன் கையை ஆண்டவர்கிட்ட நீட்டு. நீ ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், லாகரி வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், எங்கேயோ நீ பாவத்தில் சிக்குண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட உன் கையை நீட்டி, ஆண்டவரே நான் எழும்ப விரும்புகிறேன், என்னை தூக்கிவிடும் என்று உன் கையை அவருக்கு நேராய் நீட்டு. இன்றைக்கு தேவனை தூக்கி விடுவார். இன்றைக்கு தேவனை தூக்கி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ. ஏன்னா என்னுடைய தாசனாகிய தாவீது என்ன பண்ணான்? விழுந்து போனான். ஆனா விழுந்தவன் எழும்புகிறதற்கு என்ன பண்ணானா? பிரயாசப்படுகிறார். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ ஆமோஸ், அதே ஆமோஸ் முதல்ல என்ன வாசித்தோம்? ஆமோஸ் 5:2 இஸ்ரவேலின் கன்னிகை விழுந்து கிடக்கிறாள், யாருமே அவளை எடுப்பார் இல்லை இல்லையா? இப்போ 9:12 வாசிங்க. 9:12. அந்நாளிலே எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. அந்நாளிலே நான் சொல்லுகிறேன், இந்நாளிலே, ஆமென், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? தாவீதினுடைய கூடாரம் என்றால் தாவீதினுடைய வீடு. தாவீதின் வீடு என்றால் தாவீதின் குடும்பம். ஒரு மனுஷன் விழுந்ததுனால அவன் குடும்பமே விழுந்து போனது. ஆமா தானே? ஏன்னா பாவம் செய்தது தாவீது, ஆனால் தண்டிக்கப்பட்டவர்கள் குடும்பம் முழுவதும். ஆமென். தேவ பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், நீ ஒரு தவறு செய்யும் போது அது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் சேர்ந்தே பாதிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். குடும்ப தலைவிகளுக்கு சொல்லுகிறேன், நீ ஒரு பாவத்தை செய்யும் போது அது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளை எல்லாம் பாதிக்கும், உன் குடும்பத்தை பாதிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது பாவம் செய்ததுனால அவனுடைய குடும்பமே விழுந்து போயிற்று. ஆண்டவருடைய அன்பை விட்டு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி ஆசீர்வாதத்தை இழந்து அவன் குடும்பமே விழுந்து போனது. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி கதறினதுனால, ஐயா என்னை மன்னியும், உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவும், உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று கதறினதுனால ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஆமென். என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் இந்த காலவேளை சொல்லுகிறார், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். நம்பினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிற உன் குடும்ப வாழ்வை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டுவார். உன்னை விட்டு பிரிந்து போன உன் மனைவி திரும்ப வருவாள். உன்னை விட்டு பிரிந்து போன உன் கணவர் திரும்ப வருவார். ஆமென். போன வாரம் ஆராதனை முடிந்த பிறகு மூலச்சிலிருந்து சகோதரி ஜெமிமாவும் அவங்க அம்மாவும் ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு வந்தாங்க. நான் ஆராதனை முடிஞ்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிருக்கேன், உட்கார்ந்து கடைசியாக ஒரு சகோதரன் கூட்டிட்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த சகோதரன்
பேசும்போது சொல்லுகிறார், மனைவியை ரொம்ப நேசித்தவர். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரிஞ்சு போயிடுச்சு. சின்ன வயசு தான், பிரிந்து போய் விட்டது. குடும்ப சில பிரச்சனை. அந்த பெண் பக்கத்தில் தான் தவறு. பிரிந்து போய்விட்டாள். பல மாதங்கள் ஆகிவிட்டது. டிவோர்ஸ்க்கு வர சொல்கிறாங்க. வக்கீல் எல்லாம் வச்சு எழுதிட்டாங்க. அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. டிவோர்ஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை முடிந்த பிறகு அந்த சகோதரர்கிட்ட ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுறேன். மூளைச்சல கடை வச்சிருக்கிறாரு. தேவனை நம்புங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. மனிதர்கள் அவங்க வேணா விவாகரத்துக்கு பிரயாசப்படட்டும், என்ன வேணும் செய்யட்டும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மறுபடியும் சேர்ப்பார். அந்த தம்பி விரும்புகிறார், மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்புகிறார். நிச்சயமாக குடும்பம் சேர்க்கப்படும். நீங்கள் ஆண்டவர் நம்புங்க. எது வரைக்கும் போய் இருக்கிறது? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற வரைக்கும் போயிடுச்சு. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஊக்கமாக ஜெபம் பண்ணி அனுப்பணும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஜெமிமா அவங்க அம்மா வந்தாங்க. அவனுக்கு நான் கேட்டேன், அந்த கேட்டா அந்த சகோதரி நேர்த்து தன் கணவனோடு வந்து சேர்ந்து விட்டாள். அரங்கள் தெரிவிக்காதான அல்லேலூயா. நேற்று தன் கணவனோடு வந்து சேர்ந்து கொண்டாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல, நம்முடைய ஆண்டவர் விழுந்த குடும்பங்களை, இல்லோட விழுந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர். உன்னை விட்டு பிரிந்து போன உன் கணவன் திரும்ப வந்து உன்னோடு சேர்ந்து கொள்ள முடியும். உன்னை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள் திரும்ப வந்து சேர்ந்து கொள்ள முடியும். உன்னை விட்டு பிரிந்து போனதான கணவனோ மனைவியோ திரும்ப வந்து சேர்ந்து கொள்ள முடியும். உன் வீடு திரும்ப கட்டப்படும். உன் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர். என் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களை பிரயாச விருதா. என் தேவன் உன் குடும்பத்தை கட்டுவார். நீ கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் உன் குடும்பத்தை, குழந்தை பாக்கியங்களை தந்து உன் வீட்டை திரும்ப கட்டுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, ஏற்கனவே நான் கட்டினேன், தாவீதின் வீட்டை நான் கட்டினேன். எப்ப சொன்னார் தெரியுமா? எப்ப சொன்னார்? ராஜாவாகி கொஞ்ச நாட்கள்ல அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம். நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட கட்டில நான் படுத்து இருக்கிறேன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, என்னை வாழ வைத்தவர் உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலைகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த எண்ணம் எப்போ வருதோ அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு அவர் மென்மேலும் திட்டங்களை வகுப்பார். நம்ம இதயத்தில் என்ன வரணும்? என் தேவனால் தான் நான் எப்படி இருக்கிறேன்? ஆசீர்வாதமா இருக்கிறேன். இந்த எண்ணம் வரணுங்க. ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்த வரும்போது, நான் இன்னைக்கு இத்தனை ஆசீர்வாதமா இருப்பதற்கு யார் காரணம்? கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் நன்றாக இருப்பதற்கு யார் காரணம்? கடன் இல்லாமல் வாழ்வதற்கு யார் காரணம்? இத்தனை ஆசீர்வாதத்தோடு இருப்பதற்கு யார் காரணம்? கர்த்தர். ஆனால் அந்த மகிமையின் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வரும்போது, நான் எப்படிப்பட்ட காணிக்கையினால் அவரை நான் கனப்படுத்துகிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, உங்கள் காணிக்கையினால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். என் தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? உளையான சேற்றில் விழுந்து கிடந்த எனக்காக தேவன் ஜீவனை தந்து என்னை தூக்கி எடுத்தாரே. இன்றைக்கு என்னை உயர்த்தி வைத்து இருக்கிறாரே. அல்லேலூயாவா. அதனாலதான் இன்றைக்கு சில பிள்ளைகள் பொருளாதாரத்தில் அவங்களால் ஆசீர்வதிக்கப்படவே முடியல. ஏனென்றால் நீ எதை விதைக்கிறாயோ அதே என்ன செய்யற? நீ அறுப்ப. உன் தேவனை நீ மதிக்கிற மதிப்பதுதான். பைபிள் சொல்லுது, அவர்கள் எனக்கு 30 வெள்ளிக்காசை அவர்கள் நிறுத்தார்கள், இஸ்ரவேலின் மிரபை அவர்கள் மதித்த மதிப்பு அவ்வளவுதான். அப்படியே சொல்லுது பைபிள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செலுத்துகிற காணிக்கை என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அவரை ராஜாவாக, உயர்ந்தவராக, உன்னை உயர்த்தி வைத்த தேவனை கனம் பண்ணுகிறது காணிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப என்ன பண்ணுவேன், எடுப்பித்து. அப்படின்னா ஏற்கனவே தாவீதின் கூடாரத்தை அவர் தான் கட்டினார். அவன் ஒரு நாள் சொல்லும்போது, என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைக்குள் இருக்கிறது என்று நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறார். அதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன்னு சொல்றான். காலையில் ஆண்டவர் மறுநாள் காலையில் அதே தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறார், அவன் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், ஆலயத்தை கட்ட வேண்டாம், நான் அவனுக்கு வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆண்டவருக்காய் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் கர்த்தர் உன்னை 100 மடங்காய் உயர்த்துகிறவர். நீ கர்த்தருக்கு ஒரே ஒரு காரியம் செய்ய நினைச்சேன்னா கர்த்தர் உன்னை 100 உயர்த்துகிற தேவன். சத்துருவானவன் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் நீ ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு யார் மூலமாகவோ உன்னை தடை செய்யலாம். வார்த்தையினால பிசாசுடைய தடுக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவன் ஒரு நாளும் அவன் தரித்திரமாகவில்லை. கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவன் நாளுக்கு நாள் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தாரா, கட்டினார். அன்றைக்கு தாவீதின் குடும்பத்தை கட்டினார். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே, உன் சந்ததியில் சிங்காசனத்தில் இருக்கிற புருஷன் இல்லாமல் போவதில்லை. அன்றைக்கு அவருடைய வீட்டை கட்டினார். ஆனால் பாவம் செய்தான் பாருங்க, அப்பொழுது அவன் எல்லாம் விழுந்து போச்சு, அவன் குடும்பமே விழுந்தது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அன்பாகவே இருக்கிறவர், பிந்திய காலத்தில் சொல்றார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன், நான் எடுப்பித்து அதின் திறப்புகளை, அப்படின்னா என்ன, அங்கங்க பாருங்க, இந்த சர்ச்சில் இப்படி பார்த்தீங்களா, இப்போ அங்கே என்ன இருக்கு, ஒரு திறப்பு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு திறப்பு இருக்குது. இது ஏன் வந்தது, இங்க இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் திறப்பு வந்தது, பிசாசுக்கு இடம் கொடுத்தது. அங்கங்க ஓட்ட கிடக்குது, அங்கங்க இடிந்து கிடக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், அந்த திறப்புகளை எல்லாம் நான் அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை, அவன் சொல்லுங்க, அதில் பழுதாய் போனவை, கெட்டு போனவைகளை நான் திரும்ப சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல, முன்பு நீ எப்படி என் மேல் நீ அன்பா இருந்தாயோ, முன்பு உனக்கும் எனக்கு எப்படிப்பட்ட உறவு இருந்ததோ, அந்த முன்பு எப்படி இருந்த அந்த நாட்கள், பூர்வ நாட்கள் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற, வெறும் சொல்றது மட்டும் இல்லை, இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாள் மகனே மகளை கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்து போன உன்னை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். ஆமென். கடைசியா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய், ஏன் தெரியுமா, என விழ தள்ளுது யார் தான், நான் விழும்படி நீ என்னை தள்ளி விட்டுட்டு, அவன் ஐயோ விழுந்துட்டாரு அப்படின்னு நினைப்பானா? யார் பதறுவா சொல்லுங்களேன், யார் பதறுவா? தகப்பனோ தாயோ நம்ம விழுந்த பதறுவாங்க இல்லையா? நமக்காய் பதறுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். என் பிள்ளை விழுந்துட்டுன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படவே மாட்டார். ஆமாம் தானே? நீங்க விழுந்தா சந்தோஷப்படுவாரா? நீங்க விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்காக மகா வேதனைப்படுகிறவர் கர்த்தர். ஏன்னா அவர் தகப்பனா இருக்கிறார். ஆனா பிசாசானவன் நம்ம தள்ளி விட்டுட்டு என்ன செய்யறானா, சொல்லுங்க, தள்ளி விட்டுட்டு சந்தோஷப்படுவான். விழுந்தியா? எனக்கு அப்பவே தெரியும். சில ஆட்களை பார்த்தா சொல்லுவாங்க தெரியுமா, நீ அப்பவே தெரியும் எனக்கு, காலையில் ஓடுற, சாயங்காலம் ஓடுகிற, வெள்ளிக்கிழமை ஓடுகிற, ஞாயிற்றுக்கிழமை ஓடுகிற, புதன்கிழமை ஓடுகிற, எனக்கு அப்பவே தெரியும். சத்துரு சந்தோஷப்படுறான் இல்லையா? ஆனால் கர்த்தர் தூக்கி எடுக்கும் போது, நீங்க ஊழியக்காரன் மூலமாய் தேவன் சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசுடைய சந்தோஷத்தை கர்த்தர் அவனை முற்றிலுமாய் துக்கப்படும்படி தேவன் செய்வாராக. அல்லேலூயாவா. சந்தோஷப்படாதே,
நான் சொல்லுங்க சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயாவா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. ஆமென். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவான நாள் முதற்கொண்டு நான் உன்னை தாங்கினேன். எப்ப தாங்கினாரா? சொல்லுங்க, எப்ப தாங்கினாரா? தாயின் கர்ப்பத்தில். ஏன்னா அங்கேயே பிரச்சனை. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பிசாசு அங்கேயே அழிச்சிடணும்னு நினைக்கிறான், அங்கேயே பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறான், அங்கேயே நோயை தரணும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அங்கேயே உன்னை தாங்கினேன், உன்னை நான் ஏந்தினேன், இம்மட்டும் நான் உனக்கு அப்படி செய்திருக்கிறேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்திருக்கிறேன், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன். இதுதான் தேவன், இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயாவா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவாராக. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார்? இன்றைக்கு நான் எழும்பி நிற்க போகிறேன். கண்மலையின் மேலே என் கால்களை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். இனி ஒருபோது நான் விழாதபடி கர்த்தர் என் கால்களை உறுதியாய் கட்டாவுவாராக. இனி நான் விழப்போவதே இல்லை, கர்த்தருக்குள் நான் நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. மடங்கடிக்கப்பட்ட, கீழே விழுந்துட்டான், பிசாசு கொல்றதுக்கு நினைக்கிறான், மிதிச்சுக்கிட்டு வச்சிருக்கிறான், மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறான், தோற்று போய் கிடக்கிறான். மடங்கடிக்கப்பட்ட தோற்று தானே, தோற்று போய் கிடக்கிறான், வாழ்க்கையில் நீ எழும்பவே முடியாதுன்னு நினைக்கிறான். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை, இந்த டிசம்பர் மாதத்தில் மகனே மகளே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் தேவன் சொல்லுகிறார், விழுகிறவர்களை தாங்குகிற கர்த்தர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். எழுப்பி நிற்கலாமா? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கினது. ஆமென். தாங்கினது அவருடைய கிருபை, நம்ம மேல வைச்ச அன்பு. ஒரு தடவை கூட எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. சத்தமாய், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே,
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்வில் நீ எந்த சூழ்நிலைமையில் நீ விழுந்து போனாலும், ஒருவேளை விழுந்திருந்தாலும், இன்று கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உன்னை தூக்கி விட்டு இருக்கிறார். மகனே மகளே, கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இனி ஒருபோதும் நீ விழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரோடு நட. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட நட. இனி ஒருபோது நீ விழுந்து போவதில்லை. கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார். நீ நடக்கும் வழிகளை கர்த்தர் விசாலமாக்குவாராக. நீ நடக்கும் வழிகளில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தேவன் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராக. உன் பாதம் கல்லில் இடராமல் அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாக. கர்த்தருடைய வசனம் உன் பாதைக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாய் அவருடைய வசனம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப அதை தூக்கி எடுத்தது போல ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். மகனே மகளே, அவருடைய கிருபை கடைசி நாள் வரைக்கும் உன்னை தாங்கும். அவருடைய கிருபை உன்னை தாங்கும். இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் சொல்லுகிறேன். சத்துருவானவன் ஒருவேளை உனக்கு விரோதமாய் உன் கால்களுக்கு கீழே உன் கால் சறுக்கும்படி ஏதோ உன்னை செய்யும் போது உடனே உன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் கால் சறுக்குகிறதே என்று சத்தமிடுவாயாக. கர்த்தர் விழுகிற உன்னை அவருடைய கிருபையினால் தாங்குவாராக. கிருபையினால் தாங்குவாராக. கடைசி வரைக்கும் அந்திய காலங்கள் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற வரைக்கும் அவருடைய கிருபைகள் உன்னை தாங்குவதாக. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பரலோக தேவனே, உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.